மினிஸ்டர் தான் கால் பண்றாரு. ஒருவேளை சூர்யாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாரா? அவருக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு சிஸ்டர். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க, நல்ல விஷயமா இருக்க போகுது சிஸ்டர். ஹலோ, என் ஆளுங்க சூர்யாவோட பாடியை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாவா? ஆமா, இப்ப சூர்யாவோட பாடி என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு சாம்பலாக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க மகனை கொன்ன சூர்யாவோட பாடியை எரிச்சு உங்க மகனோட ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்க. அதத்தான் செய்ய போறேன். ஒரு வகையில இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. அதனாலதான் உங்களுக்கு தகவலும் நன்றியும் சொல்றதுக்காக போன் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க லேட் பண்ணாம அந்த பாடியை சீக்கிரமா எரிச்சிருங்க. சரி சரி. அமைச்சரோட ஆளுங்க சூர்யாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்களா? அமைச்சர் சூர்யாவோட டெட் பாடியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி சாம்பலாக்க போறாரு. ஏன் சிஸ்டர், அப்ப இனிமே மாப்பிள்ள சூர்யா காலத்துக்கு கிளிக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்? கூடிய சீக்கிரம் அந்த கிளிய புடிச்சு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். கரெக்ட். இனிமே சூர்யா பாடிய பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. அந்த கிளிய கண்டுபிடிச்சு அதோட உயிரை எடுக்கிற வழியத்தான் நாம கண்டுபிடிக்கணும். கரெக்ட் சிஸ்டர். மேடம், என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்தது? சூர்யா அந்த சாமியார் கிட்ட தானே பாதுகாப்பா விட்டுட்டு வந்தோம். சூர்யா உடலை தூக்கிட்டு போனவங்க யாரு? அது எந்த இடம்? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல போய் பாப்போம்.